வணக்கம். செந்தமிழே செங்கரும்பே நந்தா விளக்கணையே நாயகியே என் முந்தன் மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் திருவருளே என்று என் முதற்கலின் தமிழ் அன்னையை வணங்கி உங்களுக்கான இந்த வீடியோ கவனிங்கப்பா. இந்த கடந்த வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டுக்கான குரூப் 4 எக்ஸாமினுடைய அந்த 100 கொஸ்டின்ஸ்ல எங்க இருந்து கேட்கப்பட்டது அப்படின்றத பத்தி பார்த்தோம். ஓகேங்களா? அதை பற்றி ஒரு சின்ன அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படியெல்லாம் நம்ம படிக்கணும்ன்றதுக்காக இது ஒரு முன்மாதிரியா இருக்கும்ன்றதுக்காக. நல்லா கவனிங்க. இந்த ஸ்கிரீன்ஸை நல்லா பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் பாருங்க, 6th புக் எங்கெங்கெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க போன பார்த்துருப்பேன். கட்டிங்கா கொடுத்து ஒவ்வொரு கேள்விக்கு அப்புறமா எங்க இருந்து புத்தகத்துல இருந்து கேட்கப்பட்டது பேஜியோட உங்களுக்கு பக்கத்தோட உங்களுக்கு கொடுத்தோம். ஓகேங்களா? அதே போல இந்த முறை பாருங்க, எப்படிலாம் அனலைஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்பது முக்கியம். அதான் பாருங்க, 6th புக் நியூ புக் இருக்கு இல்லைங்களா? நியூ 6th புக்ல இருந்து 4 வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல ஓல்டு 6th புக்ல இருந்து 2 வினாக்கள் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது பாருங்க, 7th புக்ல இருந்து உங்களுக்கு 6 வினாக்கள் கேட்டிருக்காங்க. அப்படி ஓல்டு 7th புக்ல இருந்து 1 வினாக்கள் கேட்டிருக்காங்க. 8th புக்ல இருந்து நியூ புக்ல இருந்து 8 வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஓல்டு புக்ல இருந்து நமக்கு எத்தனை 4 வினாக்கள் கேட்டிருக்காங்க. 9th புக்ல பாருங்க, இது ஒரு 16 வினா கேட்டிருக்காங்க. அப்படியே ஓல்டு புக்ல பாத்தீங்கன்னா ஒரு 7 வினா கேட்டிருக்காங்க. 10th நியூ புக்ல 17 வினாக்களும் அப்படியே 10th ஓல்டு புக்ல ஒரு 3 வினாவும் கேட்டிருக்காங்க. பிளஸ் 1 புக்கு அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா நியூ புக்ல 7 வினா, ஓல்டு புக்கு பிளஸ் 1ல 1 வினான்னு கேட்டிருக்காங்க. பிளஸ் 2 புக் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா 6 வினாவும் பிளஸ் 2 ஓல்டு புக்ல ஒரு 5 வினாவும் கேட்டிருக்காங்க. ஆக மொத்தம் அட்வான்ஸ் தமிழ் என்று சொல்லக்கூடிய 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து நம்ம கேட்கக்கூடிய வினா 2 வினா. பிளஸ் 2 இருக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ் தமிழ் சிறப்பு தமிழ் புத்தகத்தில் கேட்கப்பட்ட வினா ஒரு 4 வினா. ஓகேங்களா? இப்ப அவுட்டர் சோர்ஸ் சார், அவுட்டர் சோர்ஸ் சொல்ல மாட்டோம். இலக்கணத்துல இருக்கு பார்த்தீங்களா? இலக்கணத்துல சொல்லக்கூடிய சோர்ஸ்ல அது அவங்க நோக்கில அவங்களுடைய பார்வையிலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் தான் இந்த 6 வினாக்கள்னு சொல்றோம். அதே போல இந்த துவை வேட்டியை கட்டி மாமன் அந்த மாதிரி கதைகள் எல்லாம் இங்க வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? இது ஒரு 6 வினாக்கள். ஆகும்போது இது ஒரு 77. ஓல்டு புக்ல இருந்து வந்த கொஸ்டின் மொத்தம் 23. மொத்தம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வினாக்கள் 100 வினாக்கள் இது வரைக்கும் உங்களுக்கு பாடப்பகுதியாக கேட்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? அப்போ எப்படிலாம் சார் நான் தமிழை படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்கையும் படிச்சாலும் நியூ புக்கையும் படிச்சாலும் அந்த சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். ஏன்னா 23 வினாக்கள் ஒரு வினாவை நாம தவறாய் செய்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 5000 பேர் அல்லது 2000 பேர் டு 5000 பேருக்கு பிறகு போயிட்டு நம்மளுடைய வெற்றி தள்ளி வைக்கப்படுகிறது. அதனால ஒவ்வொரு வினாக்களும் நமக்கு முக்கியம். சார் எந்த வினாக்கள் சார் விடலாம்னு கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 வினாக்கள் நமக்கும் தெரியாமல் தவறு செய்யலாம். ஆனால் இப்படித்தான் பாடத்தை படித்து இப்படித்தான் சரி செய்து நம்ம பாடத்தை படித்தால் மட்டும்தான் நாம வெற்றி அடைவதை கண்ணு முன்னாடி நிறுத்திருக்கேன். ஓகேங்களா? 2024 கேட்கப்பட்ட இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனை போன வீடியோ அனலைஸ் பண்ணியிருந்தோம். எந்தெந்த பக்கத்துல என்னென்ன கொஸ்டின்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது எந்தெந்த ஏரியாவில் வந்து கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஓல்டு புக்ல இருந்து கேட்கப்பட்ட வினா 23, நியூ புக்ல இருந்து கேட்கப்பட்ட வினா 77. 10 வினாக்கள் அட்வான்ஸ் தமிழ்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதான் முக்கியம். நமக்கு நல்லா தெளிவுபடுத்தி பாருங்க. இது ஒரு 6, இது ஒரு 4, மொத்தம் 8 வினாக்கள் நமக்கு அட்வான்ஸ் தமிழ்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதை தவிர்த்து விட்டு ஒரு 6 வினா அவுட் சோர்ஸ். 6 வினாக்கள் அவுட் சோர்ஸ் போகும் தான். இந்த முறை 6 வினா போயிருக்கு. அடுத்த முறை 10 வினா கூட அவுட் சோர்ஸ்ல போகலாம். அதெல்லாம் எப்படி சார் படிப்பது, எங்கிருந்து சார் படிப்பது அப்படின்றத நான் வகுப்பை தொடர்ந்து நடத்துகின்ற பொழுதுதான் உங்களுக்கு விளக்கமாக தெரியும். எப்பொழுதுமே திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தேர்வை படிக்கின்ற பொழுது தெளிவுபடுத்தி படிக்கணும். எப்பயுமே தமிழை படிக்கும் பொழுது திரும்பவும் சொல்ற மாதிரி 6 to +2 புக்கு நியூ புக்கை படிங்க. அதே போல 6 to +2 ஓல்டு புக்கை படிங்க. அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் புத்தகம். ஓகேங்களா? நியூ 2 புக் இருக்கு படிங்க, பிளஸ் ஓல்டு புக்கையும் படிங்க. இந்த முறை ஓல்டு புக்ல கொஸ்டின் வரல, அடுத்த முறை கண்டிப்பா ஓல்டு புக்ல கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதையும் சேர்த்து படிச்சிருங்க. இலக்கிய சம்பந்தமான செய்தியும் இலக்கண சம்பந்தமான செய்தியை மட்டும் படித்தால் போதும். அதுல வளவல்ல செய்தி. இப்போ ரோபோவை பற்றி ஒரு பாடம் இருக்கு. ரோபோ என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அடிமை என்ற பொருள். இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் படிச்சா போதும். அந்த பக்கத்தை ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் எப்படி சார் படிப்பது, எங்கிருந்து படிப்பது, தமிழ் புத்தகத்தை எப்படியெல்லாம் நாம் வந்து தன்னகத்திலே கொண்டு படித்தால் அதை எப்படி வந்து முன்னேற்ற முடியும், எப்படியெல்லாம் தமிழை அபேசம் செய்வது என்பதை பற்றி நாம் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். இதை ஃபுல்லா படிச்சுட்டு அதன் பிறகு என்ன சார் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா
பாடத்திட்டத்தின் அடிப்படையில் படித்தல் வேண்டும். அப்பதான் இந்த கொஸ்டின்ஸ் எங்க இருந்து வருதுன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? எடுத்துக்காட்டா பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சொல்ற மாதிரியே பாரதியார், பாரதிதாசன், மொத்தமா பாரதியார் வந்து ஒரு 8 இடத்துல இருப்பார். ஓல்டு புக்கு நியூ புக்கு சேர்த்து பார்த்தோம். பாரதிதாசன் ஒரு 7 இடத்துல இருப்பார். வாணிதாசன் ஒரு 4 இடத்துல இருப்பார். சார் இந்த 4 இடம், இந்த 5 இடம், 6 இடம் இதை படிச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல அதுல இருந்து கேள்விகள் வருமா? கண்டிப்பா வரவே வராது. எப்பொழுதெல்லாம் பாருங்க, பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உடுமலை நாராயண கவியை கேட்டிருப்பாங்க. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை சொல்லியிருப்பாங்க. இந்த 2 கொஸ்டின் ஸ்டாண்டர்டான கொஸ்டின். ஒன்னு உடுமலை நாராயண கவியை கேட்டா மக்கள் கவியை கேட்க மாட்டான், பட்டுக்கோட்டையாரை கேட்டா உடுமலை நாராயண கவியை கேட்க மாட்டான். இவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கும். இதை தவிர வேறு எந்த வினாக்களும் இருந்து சென்றது இல்லை. அதனால இப்படித்தான் படிக்க வேண்டும் தமிழை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களிடத்திலே சரியாக கொண்டு வந்து நிறுத்தின 77 வினாக்கள் நமக்கு நியூ புக்ல இருந்து வந்திருக்கு, பிளஸ் 23 வினாக்கள் ஓல்டு புக்ல இருந்து வந்திருக்கு. அதுல 77 வினாக்கள் 6 வினாக்கள் போயிடுச்சு. அப்ப 71 வினாக்கள் நமக்கு அட்வான்ஸ் புத்தகம் வந்திருக்கு. 6 வினாக்கள் நமக்கு புத்தகத்தை தாண்டி கேள்விகளை கேட்டிருக்கிறேன். இலக்கணத்துல மட்டும் கேட்டிருக்கான். ஓகேங்களா? அதாவது விடை கேட்ட வினாவை தேர்வு செய்தல் அந்த மாதிரி இலக்கணத்துல மட்டும் தான் கேட்டிருக்கான். மற்றபடி வேற எங்கேயுமே கேட்கல. இந்த செய்திகளை எல்லாம் முழுவதையாக படித்தால் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல நாம வெற்றி பெற்று அரசு அதிகாரியாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால நான் சொல்வதை பயன்படுத்தி அனைவரும் நன்றாக படித்து வாழ்விலை வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.